வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மீனராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் சனி. அப்போது சனியிலேயே கொஞ்சம் தொல்லைகளை தரக்கூடிய சனி ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் தான் சொல்லுவேன். அப்போது 7.5 வருஷத்தில் ஜென்ம சனி தான் கொஞ்சம் தொல்லை அதிகம். ஜென்ம சனி இருக்கும்போது பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறேன். ஐயோ அம்மாவுக்கு உட முடியல, அப்பாவுக்கு உட முடியல, அப்படி பிளைண்டாக எடுத்துக்கூடாது. இப்போ உங்களுக்கே ஒரு 50 வயசு, 45 வயசு, அவளுக்கு 75 வயசு, அப்போ கவனமாக இருங்க, கூடுதல் கவனத்தோடு இருங்க. உங்கள் ஹெல்த்து அதுலேயும் கவனமாக தான் இருக்கணும். இந்த கையில் காலில் அடிபடுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எலும்பு முறிவு இந்த மாதிரியெல்லாம். அப்போ கவனமாக செயல்படணும். இன்றைக்கி நான் பார்க்குறேன், 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு சின்ன இடுக்கில் பூந்து சொல்லுன்னு போகிறான். சந்தானம் காமெடியில் சொல்லுவார், ஐநா சபை மீட்டிங் போகிறான்னு. என்ன அவசரம்? ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் என்ன கிழிஞ்சு போட போகுது? நீட் எக்ஸாமுக்கு போனால் ரைட்டு, உன்னை உள்ளே விட மாட்டான், அதெல்லாம் ஒழுங்காக தான் கிளம்பி போகணும் ஏழையா. மற்றபடி டே டு டே லைஃப்பில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய ஒரு இழப்பு இல்லை. நீ பூந்து போகிறது தான் பெரிய இழப்பு. ஒன்றும் இல்லை, சின்ன சிராய்ப்பு காயம் பட்டால் கூட அரை மணி நேரம், கை கால் ஃப்ராக்சர் ஆனால் 3 மாதம், அதை விட பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ ஒரு வருடம் இல்லை சில நேரங்களில் வீல் சேர். ஸோ கவனமாக இருங்க. எப்போவுமே ராசியில் சனி இருக்கும்போது கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சனி என்ன பண்ணுறார்? 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அது முயற்சி ஸ்தானம், மைண்டில் கன்ஃபியூஷன். ஸோ மைண்டை கிளாரிட்டியோடு வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இருப்பது நல்ல விஷயம். அவங்க பார்க்குறது தொழில் ஸ்தானத்தை. தொழிலில் நல்ல பெயர் ஏற்படும், நல்ல சிறப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தை சனியும் பார்க்கும்போது எதிர்பார்ப்புகளும் உங்கள் மேல் அதிகமாக இருக்கும். அதையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டி வரும். ஆனால் கலப்படமாக, அதாவது குருவும் பார்த்து சனியும் பார்க்கும்போது நன்மைகளை ஏற்படும். ஆனால் நம்ம எப்படி எதுனா, நீங்கள் புலம்புவீங்க, எதுக்கு எடுத்தாலும் பாஸ் என்ன தான் ஏன் கூப்பிட்றாரு அப்படின்னு. மற்றவன் சொல்லுவான், உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவன், அதனால தான் உன்னையே கூப்பிட்றான். அப்போ அது நல்ல விஷயந்தானே? நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அன்பு தொல்லை சில நேரங்கள் நடக்கிறது. அதே போல் 7ஆம் இடத்தில் செவ்வாய் யார்? 2க்கும் 9க்கும் உடையவர் 7ல் இருந்தார்னா திருமண வைபவங்கள்லாம் சிறப்பாக நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், உங்கள் பேச்சு எடுபடும். ஸோ அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜஸாக இருக்குது. 12இல் ராகு, படுத்தா தூக்கம் வரல, சில நேரங்களில் அதுவும் நடக்கிறது. என்ன பண்ணுறது? 5ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால், 5இல் சூரியன், புத்திஸ்தானத்தில் சூரியன் புதன் இருந்தால் நல்ல அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ். அதே நேரத்தில் மண்டை சூடாக எடுத்துறாமா, அதுவும் ஒரு பக்கம். வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய செயல்திறன் என்பது பிரமாதமாக இருக்கும். அதாவது இந்த கமெண்ட்ரி சொல்லும்போது கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கோலி அடிக்கும்போது சொல்லுவார், இவரை மிட் நைட்டில் எழுப்பி விட்டால் கூட வந்து இதே ஸ்ட்ரோக்கை அடிச்சு போடுவார்றான்னு. ஏன்னா அவங்களுடைய அவ்வளோ ஃபேவரட் ஸ்ட்ரோக் அது. அது சில லெக் சைடில் சில ஹுக்கு, அப்புறம் இந்த கவர் ட்ரைவ் இதெல்லாம் சொல்லுவான், மிட் நைட்டில் எழுப்பி விட்டால் வந்து அடிச்சு போடுவான்பா, அவன் கான்ஷியஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு. அந்த மாதிரி செயல்திறன் உங்களுக்கு இருக்குது. முடிந்த வரையில் ஒன்று சொல்லுவாங்க, நானாக சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன்னு. நீங்களும் சண்டைக்கு போகாதீங்க, வந்த சண்டையும் போடாதீங்க, அவ்வளோதான்.
மற்றபடி சிறப்பாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.